இல்ல அதுதான் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் நாள் சொன்ன மாதிரியே இந்த தமிழ்நாடு பிகமிங் போலீஸ் ஸ்டேட். உங்களுக்கு தெரியும், முதல்லலாம் ஒரு சைல்டு ரேப்பு இல்ல சென்சிட்டிவான கேஸ்ல கை உடைஞ்சிருச்சு கால் உடைஞ்சிருச்சு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்ப அன்றாடம் ஒரு பேப்பர் எடுத்தா ஒரு சாதாரண குற்றவாளியை பிடிக்கிறதுக்கும் கூட கைகால உடைச்சு சுட்டு தான் பிடிக்கிறாங்க. இது ரொம்ப மோசமான முன்னுதாரணமா போயிருக்கு. கோவை வழக்கறிஞருக்கும் கூட நம்ம நீதிமன்றத்தில் மனு கொடுத்துருந்தோம், அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அதான் இட் பிகமிங் போலீஸ் ஸ்டேட். குண்டாஸ் போடுறது ஏன் போடுறீங்கன்னா நீதிமன்றங்களும் கேட்கறாங்க. குண்டாஸ் போடுறதுக்கான முகாந்திரம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு போடணும் தான் நீதிமன்றங்கள் பல வழக்கில் அறிவுறுத்தி இருக்கு. குறிப்பா சவுக்கு சங்கர் கேஸ்ல 10/8/2024 பிறப்பிக்கப்பட்ட சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுல தெளிவா சொன்னாங்க. இந்த போலீசார் நடந்துகிட்ட விதம், குண்டாஸ் பயன்படுத்தப்பட்ட விதம் மிகவும் கொடூரமானது, தவறானதுன்னு சொன்ன அடுத்த 2வது நாள்ல இந்த 2வது குண்டாஸ் போடப்பட்டுச்சு. இப்போ இந்த 44 நாள் இந்த குண்டாஸ் போட்டு இவர்களே வாபஸ் வாங்குவதற்கு எதுக்கு 44 நாள்? எத்தனை போலீஸ் அலைச்சல், எத்தனை பணம் விரயம் அப்படிங்கறத நம்ம மக்கள் சிந்திக்கணும். இல்லைங்க, அந்த மாதிரில எந்த பெயிலையுமே சவுக்கு சங்கருக்கு எந்த கண்டிஷனுமே கிடையாது. எல்லாமே நார்மல் கண்டிஷன்ஸ் தான். பேட்டி கொடுக்க கூடாது இல்ல பேசக்கூடாதுங்கிற கண்டிஷன் எங்கேயுமே இல்ல. அப்படி ஒரு கண்டிஷன் போட்டா அது ஜனநாயக விரோதம். இப்ப ஃபெலிக்ஸ் மேலையும் கூட அவரோட சேனலை சாத்தணும்னு சொல்லி கொடுத்த கண்டிஷன் முற்றிலும் முரணானதுங்கிறதா சுப்ரீம் கோர்ட்ல சொல்லி ஸ்டே பண்ணிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் பல வழக்குல சொல்லியிருக்காங்க, பெயில் கொடுக்கறதுங்கிறது, பெயில் அப்படிங்கிறது ஒரு குற்றவாளியினுடைய உரிமை. அவருக்கு பெயில் கொடுக்கும்போது கண்டிஷன் இம்போஸ் பண்ணாதீங்கன்னு பல வழக்குல சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பேசாதீங்கன்னு சொல்றதெல்லாம் ஜனநாயக விரோதம். அது நீதிமன்றங்கள் செய்யல. இல்ல சார், ஆத்தென்டிக் ரிப்போர்ட் இல்லாம பேசக்கூடாதுங்கிறதா. ஆனா அதற்கு நீங்கள் எப்படி செயல்படுகிறீங்கிறதா முக்கியம். ஆத்தென்டிக் ரிப்போர்ட் இல்லைன்னு சொல்லி சொன்னா ஒரு காமன் இதா இருக்கணும். அவுட்ரேஜ் அப்படிங்கிறது மீடியா அவுட்ரேஜா இருக்கட்டும், சோசியல் மீடியா அவுட்ரேஜா இருக்கட்டும், போலீஸ் அவுட்ரேஜா இருக்கட்டும், கவர்மெண்ட் அவுட்ரேஜா இருக்கட்டும், சட்டம் அனைவருக்கும் சமமானதுன்னா யார் அவதூறு பரப்பினாலும் யார் அந்த குற்றத்தை செய்தாலும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இப்ப நீங்க கடைசி இந்த 3 வருஷமா யார் மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஒரு சாரார் மேல மட்டும் நடவடிக்கை எடுத்துட்டு அதே சாரார் இன்னொரு முறை பேசும்போதும் நடவடிக்கை எடுத்திருக்கணும் இல்லையா? உதாரணத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரே யூடியூப்ல ஒரு நடிகைகளை பற்றி ஒரு பெரியவர் ரொம்ப கேவலமா பேசினாரு. அதை வீடியோ எடுத்து அதை வெளியிட்ட யூடியூபர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா? சவுக்கு சங்கர் மட்டும் பேட்டி எடுத்த ஃபெலிக்ஸ் மேல கைது செய்யப்பட்டார். சேனலை மூடுங்கன்னு உத்தரவு வந்துச்சு. ஒரு 30 நாள் சிறையில் இருந்தார். அதை விட கேவலமாக அந்த யூடியூப்ல அந்த நடிகைகளை பற்றி பேட்டி வந்துச்சு. என்ன அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுச்சு? அவர் மன்னிப்பு கேட்டார், விட்டுட்டாங்கிறாங்க. எப்படி இது எடுத்துக்க முடியும்? உண்மையாவே அரசாங்கத்திற்கு அவதூறு பரப்புகிறார்கள் இல்ல சோசியல் மீடியாவை தவறா பயன்படுத்துறாங்கன்னா எல்லாருக்கும் மேலே ஒரே மாதிரி தானே நடவடிக்கை எடுக்கணும். அதைத்தான் நம்ம கேட்கறோம். சட்டம் அனைவருக்கும் சமம்னா எல்லாருக்கும் மேலே ஒரே மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். செலக்டிவ் அவுட்ரேஜ்ங்கிறதா இங்க பிரச்சனை.